Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூரில் திமுக மேயரை கண்டித்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறி பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரியிடம் வேட்புமனுக்களை வாங்க வந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலசுப்ரமணி, முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். திருப்பூரில் திமுக மேயரை கண்டித்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறி பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரியிடம் வேட்புமனுக்களை வாங்க வந்திருக்கின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் சுரேஷிடம் முழு விவரங்களை பெறலாம். சுரேஷ், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் நாள் ஒன்றுக்கு 800 முதல் 1000 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த சேகரிக்கக்கூடிய குப்பைகளை முறையாக திடக்கழிவு மேலாண்மை செய்வதற்கான எந்த திட்டமும் செயல்படுத்தாத சூழ்நிலையில் திமுக மேயரான தினேஷ்குமார் முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள செயல்படாத பாறை குழியில் குப்பைகளை கொட்டுவதற்காக ஏற்பாடு செய்தார். அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். எனினும் இதுவரை கொட்டப்பட்ட குப்பைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் உள்ளதை கண்டித்து திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மேயர் தினேஷ்குமாரை வீழ்த்துவோம் என முதலைப்பாளையம் பொதுமக்கள் 400க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக 200க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு வாங்குவதற்காக திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திலும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைவரையும் தடுத்த காவல்துறையினர் 5 பேராக உள்ளே அனுப்பி வராங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர்கள் பேசும்போது பொதுமக்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடர்ந்து முயன்று வருவதாகவும் இதற்காக ஆவணங்களை தயார் செய்து வருவதாகவும் 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் தங்கள் பகுதியில் உள்ள நிலையில் எங்களை புறக்கணித்து விட்டு குப்பைகளை கொட்டியதன் காரணத்துக்காக தங்களை புறக்கணித்த திமுக மேயர் தினேஷ்குமாரை நிச்சயமாக வீழ்த்துவோம், அந்த வகையில் இந்த வேட்புமனு தாக்கலை செய்வதாகவும் தங்கள் பகுதிக்கு நிரந்தர தீர்வை இந்த நூதன போராட்டத்தின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் எனவும் பொதுமக்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். திருப்பூர் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக மேயராக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருடைய ஒரு முறையான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மேற்கொள்ளாத நிர்வாக சீர்கேட்டினால் முதலைப்பாளையம் பகுதி மக்கள் தற்சமயம் 400க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்ற நிலையில் முதல் கட்டமாக 200க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை பெற்று வருவது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.